வணக்கம். ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். ஒரு காலத்துல ஓஹோன்னு இருந்தவங்க ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இப்ப கையில பைசா இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலை இருப்பாங்க. அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா, சின்னதா பர்த்டேன்னா கூட நெறைய பேர் வந்து விஷ் பண்ணி நெறைய விதமான கிஃப்ட்லாம் குடுப்பாங்க. ஒரு சின்ன ஒரு ஃபங்ஷன் வச்சா கூட நெறைய மக்கள் சூழ்ந்துட்டு இருப்பாங்க. ஓஹோன்னு இருப்பாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது, ஒரு கடன் பிரச்சனையோ அல்லது ஒரு ஃபினான்ஷியலோ ப்ராப்ளம் வரும்பொழுது தான், அவங்களுடைய உண்மையா சுத்தி இருக்கக்கூடிய நண்பர்களும், அவங்களோட மக்களும் வந்து அப்பதான் தெரிஞ்சுக்கொள்ள முடியும். அம்போன்னு விட்டு அனாதையா நிப்பாங்க. இது போல மக்கள நம்ம பார்த்தும் இருக்கோம். சில நேரத்தில நம்மளும் அந்த சூழ்நிலைய அனுபவிச்சும் இருக்கோம். ஒரு பொருட்களுடைய விலைய நம்ம அளந்துக்கணும்னா, ஒரு காய்கறி வாங்கணும்னா எடைய வச்சு கணக்கு போட்டுப்பாங்க. 1 கிலோ, 2 கிலோ என்று. அதேபோல ஒரு பெட்ரோலோ, டீசலோ, மண்ணெண்ணெய் எது வாங்குறதா இருந்தாலும் அதோட லிட்டர் வச்சு அளவு பார்ப்பாங்க. அதே போல தான் ஒரு மனுஷனுடைய தகுதி எதனால அடக்கப்படுகிறதுனா, பணத்த வச்சு தான் அடக்கப்படுகிறது. நான் எத்தனையோ பேருக்கு ஹெல்ப் பண்ணேன். இப்ப பார்த்தீங்கன்னா, என்ன வந்து ஒரு தீண்டத்தகாத மாரி பார்க்குறாங்க. என்ன பார்த்தாலும் பார்க்காத மாரி போறாங்க. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த பணம் தானே, இந்த பணத்த எப்படியாவது சம்பாதிக்கணும்னு நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் என்னால முடியல. என்னோட வருமானம் ரொம்ப டைட்டா இருக்கு. நான் பெருசா படிக்காதனால என்னால வந்து கடன் பிரச்சனையிலேருந்து வெளிய வர முடியல. மேல ஒரு 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 பெருசா ஒரு ஸ்டெப் எடுத்து ஒரு எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கலாம் பிளான் பண்ணாலும் எல்லாத்துலயும் தோல்வி தான் வருது. என்ன பண்ணுதே தெரியல. அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ. ஒரு தெருவுல நெறைய நாய்கள் இருக்கு. அதுல ஒரே ஒரு சொறி நாய், அதாவது அதுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் நோய் வந்திருக்கு. அது சொறி பிடிச்ச மாரி இருக்கு. பார்க்க ரொம்ப அருவருப்பா இருக்கும். அதனால மக்கள் அதுக்கு ஃபுட்டெல்லாம் தரமாட்டாங்க. அத பார்த்தாவே சீ போ போன்னு பண்ணுவாங்க. பக்கத்துல சேர்த்துக்க மாட்டாங்க. மத்த நாய்கள நேசிக்கிறது போல கூட இத நேசிக்க மாட்டாங்க. மத்த நாய்கள ஒரு ஃபுட் குடுக்குறாங்கன்னா, அழகா வந்து தடவியாவது குடுப்பாங்க. ஆனா இதுக்கு வந்து போன்னு தொத்தி தான் அனுப்புவாங்களே தவிர, அதுக்கு ஃபுட்டே குடுக்க மாட்டாங்க. ஒவ்வொரு தடவையும் நெறைய விதமான அவமானங்கள சகிச்சு கொண்டிருந்த அந்த சொறி நாய், அது படுக்கிறதுக்கு இடம் இல்லாம, அது எங்கெங்கலாம் இடம் கிடைக்குதோ அங்கலாம் போய் படுத்துக்கும். ஏன்னா ரொம்ப ஸ்மெல்லு வரும் அது மேல. அந்த ஸ்மெல் தாங்க முடியாம நெறைய பேர் சேர்த்துக்க மாட்டாங்க. அந்த சொறி நாய் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ஒரு பெரிய ஒரு பைப் லைன் இருக்கக்கூடிய இடத்துல காலி பைப்ல படுத்துட்டு இருக்கு. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கத்துல ஒரு பெரிய தண்ணி தேக்கம், மழை பெஞ்சதுனால ஒரு தண்ணி தேக்கம் வருது. நீர் தேக்கம் இருக்கு. மக்கள்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. பக்கத்துல ஒரு மின் கம்பத்துலேருந்து ஒரு ஒயர் கட் ஆகி மின் கசிஞ்சு அந்த தண்ணீல விழுந்துருது. இந்த டைம்ல ஒரு வயதான ஒரு முதியவர் அந்த இடத்துல கிராஸ் ஆகுறாரு. கிராஸ் ஆனவரு திடீர்னு ஒரு கால் ஸ்லிப் ஆகி அந்த தண்ணீல விழுந்துடுறாரு. கொஞ்ச நேரத்துல அவருக்கு ஷாக்கு. அந்த அந்த மின் கம்பத்துலேருந்து வர தண்ணீல பட்டதுனால, அந்த மின் வந்து அப்படியே ஃபுல்லா அந்த ஈபி வந்து பவர் வந்து எலக்ட்ரிசிட்டி பவர் ஃபுல்லா பரவுனதுனால ரொம்ப ஷாக் ஆகணும். அவர் துடிக்க ஆரம்பிச்சுடுறாரு. மக்கள்லாம் பார்க்குறாங்களே தவிர, அவர காப்பாத்துறதுக்கு வழி தேடுறாங்க. கட்டையெடு, அதை எடுன்னு நல்லா பேசுறாங்களே தவிர, அவர காப்பாத்துறதுக்கான வழி தேடுறாங்க. இந்த சூழ்நிலையில அந்த சொறி நாய் இவர் துடிச்சிட்டு இருக்கிறத பார்த்தது, இவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு யோசிக்குது. அதே நேரத்தில இத தொட்டா நமக்கும் ஷாக் அடிக்கும்னு தோணுது. இது நெறைய பேர் விஷயங்கள பார்த்துருக்கு. அதாவது இந்த ஈபி ப்ராப்ளம்லாம் பார்க்கும்பொழுது, அத எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்ட்டு அத அடிக்கடி பார்த்ததுனால, சரியா போயிட்டு அந்த கம்பி இருக்கக்கூடிய இடத்த விட்டுட்டு, ஸ்லீவ் இருக்கும் இல்லையா? அந்த மேல டேப் சுத்தியிருக்கும்ல, அந்த இடத்த பல்லு வச்சு கடிச்சு அந்த தண்ணீலேருந்து அந்த ஒயர தள்ளிருது. அப்படி பண்ணும்போது அவருக்கு வந்து துடிக்கிறது நின்னுருது. ஸோ மக்கள் வந்து பயம் இல்லாம டக்குனு வந்து அவர காப்பாத்துறதுக்கு 2 பேர் வராங்க. முன்னாடி வந்து அவர டக்குன்னு தூக்கி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. மக்கள்லாம் ரொம்ப பாராட்டுறாங்க. யாரன்னா, அந்த 2 பேர் வந்து தூக்கி கூட்டு போறாங்க இல்லையா? அவங்கள பாராட்டுறாங்களே தவிர, தன் உயிரை பணயம் வச்ச அந்த டாக்க யாரும் கண்டுக்கல. ஏன்னா, அது ஒரு சொறி நாய். அவ்வளோதான். அது ஒருவேள நல்ல நாயா இருந்துச்சுன்னா, தடவி குடுத்துருக்கலாம். ஆனா, அது சொறி நாய்ன்றதுனால, அது யாரும் மதிக்கவே இல்ல. அவ்ளோ பெரிய ஹெல்ப் பண்ணுது, அது யாரும் மதிக்கல. இந்த நாய் பாக்குதுன்னா, எவ்ளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கேன், யாரும் என்ன மதிக்கவே இல்லையே! ஒருத்தர் கூட வந்து சூப்பரா எதுவுமே சொல்லல. அவங்க பாட்டுன்னு அவங்க வழி போயிட்டாங்க. அப்படின்னு நிக்குது. அனாதையா நிக்குது. நம்ம வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் பொழுது, நம்ம யாருக்காவது உதவி செஞ்சா கூட நமக்கு எந்த பிரதிபலனும் தரலனா கூட பரவால்ல. ஜஸ்ட் ஒரு பாராட்டாவது செஞ்சிருக்கலாம்ல. இதே நெனச்சிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு டைம் அந்த தெரு வழியா போகும்போது ஒரு கார் வந்து அந்த டாக அடிச்சிருது. அடிச்ச மத்தியத்துல இந்த கால்ல அடிபட்டவோ ஃபுல்லா ரத்தம் வடியுது. கால்ல அடிபட்டு அந்த அடிச்ச கார் போயிருது. ரத்தம் பட்டு துடிச்சிட்டுருக்கு. யாரும் வந்து காப்பாத்துறதுக்கு யோசிக்கிறாங்க. அது சொறி நாய்ன்றதுனால, அது தொடுறதுனால நமக்கு ஏதாவது டிசீஸ் வந்துருமோன்ட்டு அது ஒரு அருவருக்கத்தமா பார்க்குறாங்க. அது கத்துது ரொம்ப நைட்டு ஃபுல்லா கத்திட்டுருக்கு. மழையும் வருது. அந்த ஸ்மெல் அதிகமாக அது நைட்டு ஃபுல்லா கத்தி அதிகாலை வரைக்கும் கத்திட்டுருக்கும். மக்கள் அந்த சைடு போயிட்டு வராங்களே தவிர, மூக்க பொத்திட்டு போறாங்களே தவிர, அத காப்பாத்தணும்னு எண்ணம் யாருக்கும் வரல. பக்கத்துல இருக்கிறவங்க கார்ப்பரேஷன் கால் பண்ணி 2 துப்புரவு தொழிலாளர்கள் வந்து அந்த டாக தூக்கி எடுத்துன்னு போய் குப்பை தொட்டி அந்த வண்டி இருக்கும் இல்லையா? குப்பை வண்டி. அதில போட்டு இழுத்துட்டு போறாங்க. இழுத்துட்டு போயிட்டு ஒரு குப்பை மேட்ல போடுறாங்க.
குப்பை மேட்டில் போட்டோன்னே ஈயெல்லாம் மேலே மொய்க்குது. அப்போ அந்த டாகு கண்ணு திறந்து பார்க்குது. நம்ம நிலமை பாரேன் எவ்வளோ மோசமாக இருக்குது. வாழ்நாள் முழுதாக சொறி பிடிச்சவனா வாழ்ந்துட்டேன். சாவுற நிலமை வந்து கூட நிம்மதியாக சாக முடியல. நம்மளை யாரும் தொட்டு தூக்குறது கூட யோசிக்கிறாங்க. என்னடா இறைவா, இது ஒரு பொழப்பா, இது ஒரு பிறப்பா, இது இப்படிலாம் வந்து ஒரு பிறவி எடுக்கணுமான்ற அளவுக்கு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் மேலேருந்து ஒரு பெரிய ஹெலிகாப்டர் வருது. அங்கேருந்து 2 பேர் டக்கு டக்குன்னு இறங்குறாங்க. வந்து இந்த டாக் வந்து ஒரு வெள்ளை துணியில் சுற்றி மேலே கூட்டு போகிறாங்க. கூட்டு போயிட்டு சிகிச்சை எடுக்கிறாங்க. இந்த டாகுக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குதுன்னு தெரியலையே, திடீர்னு எதுக்கு நம்ம வந்து இதெல்லாம் டக்குன்னு தூக்கிட்டு போகிறாங்கன்னு பார்க்கும்போது அங்கே ஒரு முக்கியமான விஷயம், அந்த முதியவர் விழுந்தார் இல்லையா, அவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட். அந்த சயின்டிஸ்ட் வந்து அந்த டேவில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து சப்மிட் பண்ணணும். தன்னுடைய டாக்குமெண்ட்ஸு, தன்னுடைய பர்டிகுலர்ஸ் போய்ட்டு சப்மிட் பண்ணால் தான் அந்த அந்த விஷயம் வந்து சக்ஸஸ் ஆகும். அந்த சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச முக்கியமான விஷயம் தான் அப்போ தான் சக்ஸஸ் ஆகும். அந்த நேரத்தில் தான் அவருக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த நேரத்தில் இந்த டாக் இவரை காப்பாற்றிருக்கு. ஆனால் அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, இந்த டாக் தான் நம்மளை காப்பாற்றுது. அவருக்கு நல்லா தெரிஞ்சதுனால அந்த டாக் அவர் ரொம்ப நாள் தேடி இருக்கார். அவரால் கண்டுபிடிக்க முடியாதுல, அங்கங்கே விசாரித்து லாஸ்ட்டில் குப்பைமேட்டில் தான் போட்டாங்கன்னொடனே அவர் வந்து பார்த்தோன்னே அந்த டாக் உயிரோடு இருந்தால் போதும், மற்றபடி எப்படி இருந்தாலும் அதை காப்பாற்றிடலான்ட்டு எந்த சூழ்நிலை இந்த டாக் காப்பாற்றினோன்னு டேரெக்டாக ஹெலிகாப்டரில் கூப்பிட்டு போகிறாங்க. நல்ல ஒரு ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய் சிகிச்சை எடுக்கிறாங்க. அந்த டாக் பரிபூர்ண சுகம் அடையுது. அந்த சயின்டிஸ்ட்டுக்கு இந்த டாக் வந்து ரொம்ப பிடிச்சதுனால சில இடத்துலலாம், முக்கியமான இடத்துலலாம் இந்த டாகை பற்றி பெருமையாக சொல்கிறார். இந்த டாக் இல்லைனா இதை நான் கண்டே பிடிச்சிருக்க முடியாது, ரொம்ப பெரிய பிரச்சனையும் இந்த டாக் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. இது வந்து நியாயமாக வந்து ஹியூமன் பீயிங்க்கு உதவக்கூடிய டாகுக்கெலாம் நல்ல ரொம்ப ஒரு மதிப்பு கொடுக்கணுன்ட்டு அதுக்கு நிறைய விதமான பாராட்டுகளும் நிறைய விதமான சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. இது வந்து பெரிய நியூஸ் ஆகுது. ஒரு சாதாரண ஒரு சொறி பூச்ச நாய், நாளைக்கு சாகக்கூடிய நாய், இதுக்கு இவ்வளோ பெரிய வாழ்வான்ட்டு அதே இடத்துல அந்த கூடிந்த மக்கள், மூக்க பிடிச்சிட்டு போன அதே மக்கள், அசிங்கமாக பார்த்த அதே மக்கள், அருவருக்கத்தக்கதாகவும் பார்த்த அதே மக்கள், ரொம்ப ஏளமாக பார்த்த மற்ற தெருநாய்கள் எல்லாமே இந்த பேப்பரில் இந்த டாக் வாங்கக்கூடிய பரிசை பார்க்குறாங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் பார்த்திங்கன்னா இது போல தான் வரும். வாழ்க்கையில் சின்ன பிள்ளையிலேருந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தாங்க இருக்கேன். எல்லாருக்கும் உதவி செஞ்சு அவங்களுக்கு வாங்கி கொடுத்து, இவங்களுக்கு சீர் செஞ்சு, அவங்களுக்கு சீர் செஞ்சு வாழ்நாள் முழுதும் மற்றவங்களுக்கு உதவியே வாழ்க்கையே போயிடுச்சு. எனக்காக ஒரு நல்ல ஷர்ட்டு பேண்ட்டு கூட நான் எடுத்ததில்லை, நல்ல ஒரு சாரீ கூட எடுத்ததில்லை, நல்ல ஒரு உடை கூட எடுத்ததில்லை, எங்கே நான் போனதும் இல்லை, எனக்காக எதுவும் சேர்த்து வைக்கலை. இவங்களுக்காகவே நான் வாழ்ந்துட்டேன். ஆனால் என்னை மதிக்கவே மாட்டுறாங்க, ஒரு அருவருக்கத்தக்கதாக பார்க்குறாங்க. கடன் பிரச்சனை வந்துடுவோ என்னை மதிக்க கூட மாட்டுறாங்க, கல்யாணத்துக்கு கூட என்னை கூப்பிட மாட்டுறாங்க. ரொம்ப அசிங்கப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்கள் இருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க. அந்த டாகோடைய சூழ்நிலை தான், அந்த டாக் வந்து அருவருக்கப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், அதோடைய சூழ்நிலை எவ்வளோ மோசமாக இருந்தாலும், அதுக்கு நம்பிக்கையே இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கடவுள்னு ஒருத்தர் இருக்கார். நம்ம செஞ்ச நன்மைகள் அது வந்து ஒரு பேலன்ஸ் போல இருக்கும். அது எந்த நேரத்தில் வந்து உங்களை தூக்கி எங்கே நிறுத்தும் தெரியாது. ஆனால் நம்பிக்கையோடு நம்ம இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்தே போகக்கூடாது. நீங்கள் செஞ்ச நன்மைகள், நீங்கள் செஞ்ச மற்றவங்களுக்கு உதவிகள், ஆபத்தில் எத்தனை பேருக்கு உதவி செஞ்சுருக்கீங்க, இந்த புண்ணியங்கள்லாம் வந்து கண்டிப்பாக நிற்கும். அதே நேரத்தில் கடவுளும் அப்படி விட்டு வேடிக்கை பார்க்க மாட்டார். ஒருத்தரை கஷ்டப்படுத்தணும், ஒருத்தரை நல்லா இருக்க வைக்கணும், ஒருத்தரை கஷ்டப்படுத்தணும் எப்போதும் கடவுள் விரும்ப மாட்டார். நீங்கள் ஏங்கும் பொழுது அந்த ஏக்கத்தை கடவுள் அறிவார். உங்களுடைய எந்த ஏக்கத்தோடு இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த ஏக்கத்தை கடவுள் அறிவார். உங்களுக்கு என்ன செய்யணும் அவருக்கு நல்லாவே தெரியும். எந்த சூழ்நிலை உங்களை தூக்கி எங்கே நிறுத்தணும் அவருக்கு நல்லா தெரியும். எந்த இடத்துல நீங்கள் அவமானப்பட்டீங்களோ அதே இடத்துல உங்களுக்கு உயர்த்துற மாதிரி சூழ்நிலை வரும். அந்த டாகை பார்த்தீங்கன்னா பெரிய பரிசெல்லாம் பெறுது. ஆனால் அந்த இடத்துக்கு மறுபடியும் அந்த டாக் வரல. அந்த டாகை பற்றி மற்றவங்க தெரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் அங்கே போயிருக்கு. ஏன்னா ஒரு உயர்வுன்றது பார்த்தீங்க இப்படி தான் இருக்கும், ஜம்ப் ஆகும். மறுபடியும் அந்த இடத்துக்கு நீங்கள் வர மாட்டீங்க. மறுபடியும் இந்த சூழ்நிலை, மறுபடியும் இந்த அவமானம் மறுபடியும் உங்கள் வாழ்க்கையில் வரவே வராது. இதை நீங்கள் தாண்டி போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் நடந்ததே நீங்கள் மறந்துடுவீங்க. அதனால் பொறுமையாக இருங்க. இந்த சூழ்நிலை உங்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்கலாம். ஸோ மனவேதனையோடு இந்த வீடியோ பார்த்துருக்கலாம். என்னப்பா எத்தனை வருஷம்ப்பா, எவ்வளோ நாளுப்பான்ட்டு நீங்கள் புலம்பிருக்கலாம். ஆனாலும் பொறுத்துருங்க, உங்களுக்கான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய விதையுடைய வேலை யாருக்கும் வெளியே தெரியாது, அது உள்ளே நடந்துட்டு தான் இருக்கும். அது ஒரு கட்டத்துக்கு மேலே வரும்போது தான் தெரியும் எவ்வளோ தூரம் அந்த ஆழத்துக்குள்ளே போயிருக்குன்ட்டு. அதனால் உங்களுக்கான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. நம்பிக்கையாக இருங்க, கண்டிப்பாக உங்களுடைய சூழ்நிலை மாறும். தைரியமாக இருங்க. நன்றி கெட்டவங்க நிறைய பேர் இருக்கலாம், அவங்கள பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் செய்த நன்மைகள், நீங்கள் செய்த உதவிகள், நீங்கள் செய்த அனைத்து விதமான தர்மங்களும் உங்களுக்கு முன்பாக நிற்கும். கடவுள் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சமாக நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவாங்க. பிடிச்சமாக மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.